எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்ன, உலகத்திலே ரொம்ப கடினமான செயல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து, இந்த உலகத்தில் பெரிய பொருள்லேருந்து சூரியனில் தொடங்கி சின்ன ஒரு சில லங்கேஜிங் வரைக்கும் எல்லா நேரமும் இயங்கிகிட்டே இருக்குது. அனாதி காலமாக இயங்கிகிட்டே இருக்குது. எப்பவுமே இடைவிடாமல் இயங்கிகிட்டே இருக்குங்கிறது உண்மை. ரெண்டாவது வந்து, இந்த அத்வைத ஃபிலாசபியில் என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவனோட தரிசனம், ஆத்ம தரிசனங்கிறது இறைவனோட தரிசனம்னு சொல்கிறாங்க. அது எப்போ கிடைக்குன்னா, செயல் இல்லாத போது மனசு வந்து எல்லாம் அடங்கின போது அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த நல்ல செயலும் ஏதோ ஒரு கெட்ட அம்சமானது கலந்து இருக்குது அப்படிங்கிறது தான் மூணாவது பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கணும். சரி, இப்போது இந்த டாப்பிக்குள்ளே போகிற நம்ம இந்த உலகத்துலேயே ரொம்ப கடினமான செயல் என்ன, இந்த கடினமான செயலுங்கிறத காட்டிலும் இப்படி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, அம்மாடி ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாதுங்க. இப்போ யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, நீ வந்து சும்மா இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நீ இறைவனோட நாமத்தை சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லாலும் 5 நிமிஷம் சொல்லி பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சுவாமி முன்னாடி உட்காந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. கண்ணை மூடிட்டு சொல்லிட்டாங்க ராமராம கிருஷ்ண கிருஷ்ணன் இதை சொன்னால் கூட 1 நிமிஷம் வரைக்கும் தான் அவங்களால உருப்படியாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுன்னா, மனசு தானே அவங்களோட அவங்களோட நினைவு இல்லாமல் அதுவே வந்து வெவ்வேறு இடத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று வந்து நேற்றுக்கு நடந்த செயல்களை பற்றி நினைக்கலாம், ஆஃபீஸில் நடந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசினது அதை பற்றி நினைக்கலாம், அல்லது இன்றைக்கி நடக்க போகிறத பற்றி நினைக்கலாம், அல்லது நாளைக்கு என்ன ஆக போகுது, பையனை போய் ஸ்கூலில் சேர்த்தணும், அல்லது ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் போய் பார்க்கணும், அல்லது ஆஃபீஸ் ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஏதோ விஷயங்களை அலை போட்டுகிட்டே இருக்குமே அப்படியே நிற்கவே நிற்காது. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு வந்து இதை தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையில் சாப்டர் 3 ஸ்லோகம் 5 வந்து, ஒரு காரியமும் செய்யாமல் எப்பவுமே எவனாலும் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட்டு இதை பற்றி மகாபெரிவா வந்து தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 ரொம்ப அனலைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், நல்ல செயல் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் வந்து 100க்கு 100% நல்லது நடக்குன்னு நம்ப முடியாது, இல்லை, அதில் ஏதோ ஒரு கெட்ட அம்சமானது இருக்கும் அப்படிங்கிற அதில் பல உதாரணங்களை சொல்கிறாரு. அதில் 2-3 உதாரணங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து, பிரிட்டிஷ் பீரியடில் நாம் என்ன செஞ்சோன்னா, பிரிட்டிஷ் துணிகளை வந்து பகிஷ்கரிக்கிறதுன்னு ஆரம்பித்த சுதேசி இயக்கம்னு. இது வந்து இந்தியர்களுக்கு நல்லது நடந்தால் கூட, இந்த பிரிட்டனில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிலக்கரியும் சுண்ணாம்பு கட்டியும் மட்டும்தான். இதை வச்சு பொருட்களை தயாரித்து தான் அவங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கணும், அதை அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கணும். ஸோ இந்தியாவுக்கு இந்த சுதேசி இயக்கங்கிறது நல்லது நடந்தால் கூட, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இது ஒரு கெடுதலாக முடிஞ்சது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து, அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு மான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் மாட்டியிருக்கு, ஒரு புலிகிட்ட மாட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த மானை காப்பாற்றுறீங்க, சரி, இது மானை காப்பாற்றின நல்ல செயலாக இருந்தால் கூட, இறைவனோட நியதிப்படி வந்து புலியானது மாமிசபட்சினி, மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிட்டு அது வாழணுன்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய போகிற நல்லதானது மானுக்கு நல்லதாக இருந்தால் கூட அது வந்து புலிக்கு கெடுதலாகிடுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாகிடுது. சரி, ரைட்டு. மூணாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து அடிக்கடி பல ஊர்களுக்கு முகாமிடுவாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு கிராமத்தில் போகும்போது அவங்களுக்கு ஒரு பழைய பில்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங்கில் போய் அவங்க தங்கி பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த பழைய பில்டிங்லாம் மாடியில் உத்தரத்துலேருந்து பழைய வண்டுகள்லாம் பறந்துகிட்டே இருந்தது. அந்த வண்டில் ஒன்று கீழே விழுந்துடுது. அந்த வண்டு வந்து அதனால் திரும்ப முடியல. அது வந்து இப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த எறும்புகள்லாம் ஊர்ந்துகிட்டே இருக்குது. அதுகள் வந்து பார்த்தது இந்த வண்டோட நிலைமை பார்த்துட்டு இதான் நல்ல சமயம் நினச்சிட்டு அதுகெல்லாம் போய் அந்த வண்டை கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிதுங்க. சரி, இதை பார்த்த உடனே ஒரு அன்பர் என்ன செஞ்சார்னா, அந்த வண்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அந்த வண்டை வந்து திருப்பி போட்டார். திருப்பி போட்டவுடனே இந்த வண்டு தப்பிச்சிட்டு போகிறத விட்டு அது வரைக்கும் தன்னை வதம் செஞ்ச எறும்புகளை லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் வண்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சது வந்து எறும்புக்கு கெடுதலாகிடுது அப்படிங்கிறத உண்மை இல்லைங்களா? அடுத்தது மகாபெரிவா வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் எடுத்துக்கிறாரு. இதில் வந்து கடவுளே அவதாரம் எடுத்து வந்தால் கூட அவங்களும் இந்த
இந்த நியதியிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் நிறுத்துகிறார். எப்படின்னா, ராமாயணத்தில் ராவணன் வந்து வதம் செய்யப்பட்டால் கூட அந்த வதத்தில் நடந்த கெடுதல் என்னன்னு சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் நல்லது செய்வலான உத்தமியான பத்தினியான மண்டோதரியோட மாங்கல்யத்தை அதை பறிச்சுட்டு அது ஒரு கெடுதல் தானே அவங்களுக்கு பண்ணது, ஒரு கெடுதல் நடந்துடுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட துணையோட பாண்டவர்கள் வந்து அசுரர்களெல்லாம் கெட்டவங்களெல்லாம் அழிச்சிட்டாங்க. பட் இந்த எல்லாருக்கும் நல்லது நடந்தது. இருந்தாலும் இதில் வந்து கெட்ட அம்சம் என்னன்னா, நிறைய நல்லவர்களும் சேர்ந்து செத்து போயிட்டாங்க. முக்கியமான நல்லவர்கள் வந்து பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன், பாஞ்சாலி வந்து தன்னோட 5 புதல்வர்களையும் அபிமன்யுவையும் கூட சேர்ந்து இழக்க வேண்டியதாக ஆயிடுத்து. அப்படிங்கிறது தான் இதில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யறது? இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மகாபிரியா வந்து தெய்வத்தின் குரல் வால்யூம் 5ல் சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. அதில் என்னென்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுதான் இறுதி லட்சியம், இந்த காரியம் செய்கிறதா இறுதி லட்சியம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து எனக்கு வந்து அது வந்து இறுதி லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் மனசில் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் என்னோடய ஈகோ அழியணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கணும். இந்த ஈகோ அழியணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் வந்து எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு கெட்ட அம்சமானது இருக்கிற மாதிரி வச்சுருக்காரு அப்படிங்கிற உண்மையே செஞ்சுக்கணும். அடுத்தது பாசிட்டிவாக என்ன நினைக்கினா, எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையானது என் மனசில் இருக்கிற அழுக்கை நீக்கிறதுக்கு தானே ஒழிய வேறு எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறத நான் நினச்சிக்கணும். சரி, ரெண்டாவது, நான் செய்யக்கூடிய வேலையில் நல்லது நடக்காவிட்டாலும் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னோடய கர்ம மார்க்கத்தை நான் செஞ்சிட்ருப்பேன். இறுதி லட்சியத்தை அடைகிறதுக்கு நான் எப்பவும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அடுத்தது, இறைவன் இப்படி சொல்கிறத நினச்சிக்கோங்கிறார். என்னென்னா, இந்த படைப்பெல்லாம் படைத்தது நான், உயிர்களெல்லாம் படைத்தது நான், இந்த உயிர்களெல்லாம் நேற்றுக்கு வரைக்கும் காப்பாற்றினது நான், நாளைக்கு நான் காப்பாற்ற போகிறது நான். இன்றைக்கி வந்து நீ உதவி செய்கிறேன்ட்டு வந்திருக்க, ரைட்டு. உன்னோட உதவி வந்து நான் எடுத்துக்கிறேன். எதுக்கான? அது உனக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்கான. இந்த உதவியால் மனசு சுத்தமாகும், நீ நல்ல கரும சித்தி அடைவ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை கொடுத்துருக்கிற வழிய எனக்கு உன்னால் வந்து எந்த காரியமும் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இதே தான் வந்து பகவான் வந்து பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, சாப்டர் 4 வெர்ஸ் 18 வந்து என்ன சொல்கிறாருன்னா, செயலின் மீதும் செயலின்மையில் செயலையும் பார்ப்பவன் எவனோ அவனே யோகி அப்படின்னு சொல்கிறார். அது நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையெல்லாம் செய்கிறது நான் இல்லை, கடவுள் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். நான் எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் கூட அந்த வேலையானது கடவுள் எப்படியும் பார்த்து செஞ்சிருவார் அப்படிங்கிறது மனசில் நிறுத்திக்கணும். இறுதியாக மகாபெரிவா வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது மனசு இறுதி லட்சியத்தை அடைகிறதுக்கு ஞானங்கிறது எப்போ சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். ஞானங்கிறது வெளியிலேருந்து வர்றது கிடையாது, நம்ம மனசுலேயே இருக்குன்னு அவர் நிறுவுறாரு. எப்படின்னா, ஞானம் வந்து நீ நிறையா ப்ரே பண்ணி நல்லா பக்தியோடு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கடவுள் முன்னாடி தோன்றி இந்த ஞானம் கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது உங்ககிட்டயே இருக்குது. இதை விளக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பாத்திரம், அழுக்கான பாத்திரம், அதை துளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரையும் வச்சு சொல்கிறாரு. நீ தான் வந்து அந்த பாத்திரம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மனசில் அழுக்குகள் நிறையா இருக்குது. அந்த பாத்திரத்தை துளக்கிறதுக்கு உண்டான பவுடர் தான் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். ஸோ இந்த பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடரை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த பாத்திரம் பளிச்சுன்னு ஆகிடும். அதனோட ஒரிஜினல் இது வந்துடுது, கலர் வந்துடுது இதுக்கு. அதே மாதிரி இந்த சேவை அப்படிங்கிறத பொடிங்கிற சேவையை செய்ய 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 என்ன ஆகிடுதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற மனசில் இருக்கிற கெட்டதெல்லாம் அழிஞ்சு நீ ஒரிஜினலாக உன்னோட ஆத்மா வந்து உனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு நீ கடவுளோட தரிசனத்தை பெற்று விடுவாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி கடவுளை நோக்கி பயணம் செய்கிறதுல 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த மாதிரி கடைசியாக இறுதி லட்சியத்தை அடைய முடியும். பட்டு இருந்தாலும் கூட அந்த ஒருத்தர் அடைஞ்சால் கூட பாக்கி இருக்கிற மனித சமுதாயம் அத்தனை பேருக்கு அதனால் பயன் விளையும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கேள்வி இறுதியாக என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த 10 லட்சத்தில் சேவை செய்யணும்னு கிளம்பியிருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நாம் மனசில் எழுப்பணும் அப்படிங்கிற பதிவோடு இந்த பதிவை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.